நிறைய பேர் வந்து எதுக்கு வந்து வீடியோக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, ப்ளே ஸ்டேஷன் 3 எமுலேட்டரே இன்னும் விடலை, நீ என்னப்பா ப்ளே ஸ்டேஷன் 4 எமுலேட்டர்னு போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம ஆண்ட்ராய்டில் வந்து இது ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் வந்து சர்ச் பாரில் போயிட்டு ப்ளே ஸ்டேஷன் PS4 எமுலேட்டர் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இதுமாரியான எமுலேட்டர் தான் வரும். இதை வந்து நிறைய பேர் ரிவ்யூ பண்ணி போட்ட எமுலேட்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா மேலே வருது பாருங்கள், PS4 சிமுலேட்டர் அப்படின்னு வருது. ஆல்ரெடி வந்து இந்த எமுலேட்டரை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ஃபுல் ரிவ்யூ போட்டிருப்போம். இதில் வந்து ஒரு 4 கேம் வரும். காட் ஆஃப் வார், ஸ்பைடர்மேன், அப்புறம் வந்து இன்னொரு கேமு லாஸ்ட் ஆஃப் யூஎஸ்ஏன்னு ஒரு கேம் வரும். அந்த கேமில் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது அப்படியே ரியலிஸ்டிக்காக அப்படியே ஆண்ட்ராய்டுக்கு ரன் ஆகிற மாதிரி வரும். அப்படியே லோடிங் ஆகும். சரிங்களா, லோடிங் ஆகிட்டு வரைக்கும் உள்ளே போனாக்கா ப்ளே ஸ்டேஷன் அப்படின்னு போட்டுட்டு அப்படியே பிளாக் ஸ்க்ரீன் ஆகிடும். இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. இது சும்மா ஒரு ஆப் மாரி போல இருக்குது, சும்மா ஒரு சிமுலேட்ரு. சரிங்களா, அது வந்து ஒர்க் ஆகாது. சரி, அப்போ எப்படி நம்ம ஆண்ட்ராய்டுக்கு வந்து ப்ளே ஸ்டேஷன் 3, ப்ளே ஸ்டேஷன் 4, ப்ளே ஸ்டேஷன் 5 இதெல்லாம் ரன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரே ஒரு வழி தான். அதேமாரி வந்து ஆஃப்லைனுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆஃப்லைன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒன்று போட்டு காட்டுறேன். இந்த எமுலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன் கேம்ஸ்லாம் விளையாடிக்கலாம். உண்மையிலே சொல்கிறேன், நிறைய கேம்ஸ்லாம் வரும், நல்லாவே இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க, ஒரே ஒரு வழி தாங்க. கேம் சிசி. என்னையா நீ கேம் சிசி க்ளவுட் கேமிங்கை பற்றி போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ தாங்க வரீங்க. சரிங்களா, நிறைய பேர் வந்து இப்போ தான் அந்த யூடியூப்பில் வந்து பார்த்து வரீங்க GTA 5 ப்ளே பண்ணுறது. அந்த ப்ளே ஸ்டேஷன் 3 எமுலேட்ரு, ப்ளே ஸ்டேஷன் 4, ப்ளே ஸ்டேஷன் 5 இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டுக்கு இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டேஷன் 4, ப்ளே ஸ்டேஷன் 5 இது ரெண்டுமே வந்து இந்த கேம் சிசி க்ளவுட் கேமிங்கில் வந்து ஏற்க முடியும். சரிங்களா, வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா, எப்படின்னா வந்து நீங்கள் ஏற்றிக்கிட்ட பிறகு ஒரு டெம்ப்ரவரி ஒரு மெயில் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் அந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். நீங்கள் கூகுளில் போய்ட்டு கேம் சிசி அஜய் தமிழ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே நிறைய வீடியோஸ் வந்து வரும். நம்ம சேனல் வீடியோஸ் மட்டுமே வரும். சரிங்களா, லாஸ்ட்டில் வந்து கேம் சிசி க்ளவுட் கேமிங் அஜய் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் வரும். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள், எப்படி நான் டெம்ப்ரவரியாக மெயில் க்ரியேட் பண்ணி இது பண்ணுறது, அதான் அக்கௌண்ட், இமெயில் அக்கௌண்ட். சரிங்களா, க்ரியேட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து கிரெடிட்ஸ் எப்படி சேர்க்குறது, அதேமாரி வந்து ஃப்ரீயாக எப்படி விளையாடுறது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக போய் நான் சொன்ன மாரி நீங்கள் பாருங்கள். ப்ளேலிஸ்ட் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் வந்து உங்களால் தேட முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டு வச்சுருக்கேன். GTA 5 அண்ட் ஆண்ட்ராய்டு இன் தமிழ் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் தான் ஃபுல் டீட்டெயிலான வீடியோ போட்டிருப்பேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் நிறைய இருக்கும். நான் சொன்ன மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கண்டிப்பாக பெஸ்ட்டான வீடியோலாம் போட்டிருப்பேன். அதில் போய் ட்ரை பண்ணுங்கள். ப்ளே ஸ்டேஷன் 4 எமுலேட்டர், ப்ளே ஸ்டேஷன் 5 ரெண்டுமே வரும். சரிங்களா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், ரியலாக வரும். சரிங்களா, எப்படி ப்ளே ஸ்டேஷன் 4, ப்ளே ஸ்டேஷன் 5 ரியலாகவே உங்களுக்கு இதில் வந்து விளையாடிக்க முடியும். சரி, ப்ளே ஸ்டேஷன் 3 எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கே நம்ம சக்கி. என்னையா நீ சக்கி க்ளவுட் கேமிங்கை போய் போடுற அப்படின்னா இது வந்து ப்ளே ஸ்டேஷன் 3 எமுலேட்டர். சரிங்களா, இப்போ வந்து நம்ம GTA 5 ப்ளே பண்ணுறோம். இப்போ நம்ம இதில் GTA 5 ஆல்ரெடி நான் கேம்லேயே போட்டிருப்பேன். எப்படின்னா GTA 5 ப்ளே பண்ணி அந்த GTA 5 நீங்கள் ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளே ஸ்டேஷன் 3 கேம் எமுலேட்டர். அதான் ப்ளே ஸ்டேஷனில் வந்து ப்ளே பண்ணுற மாரி தான் இருக்கும் இந்த GTA 5. இதே நீங்கள் கேம் சிசிலாம் போய் ட்ரை பண்ணி பாருங்களேன். ப்ளே ஸ்டேஷன் 4 எமுலேட்டரில் போய் அதான் கேம் சிசி க்ளவுட் கேமிங்கில் உள்ளே போய்ட்டு ப்ளே ஸ்டேஷன் 4 எமுலேட்டரில் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அப்படியே வந்து கிராஃபிக்ஸ் பயங்கரமாக இருக்கும். இதே நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் 5 ப்ளே பண்ணிங்கன்னா இன்னும் பயங்கரமாகவே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது 58,000 60,000 வருது ப்ளே ஸ்டேஷன் 5. சரிங்களா, நம்ம கடையில் போய் வாங்குறதா இருந்தால் அதுக்கு நீங்கள் இதுமாரி க்ளவுட் கேமிங்கில் ட்ரை பண்ணிவிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. சரி, ஆஃப்லைனுக்கு இருக்கா, ஆஃப்லைன் தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து நான் நிறைய வீடியோ பார்த்தேன். நிறைய ஹிந்திக்காரங்க வீடியோலாம் நிறையவே பார்த்துட்டேன், கிடைக்கலங்க. சரிங்களா, ப்ளே ஸ்டேஷன் 3 எமுலேட்டர், ப்ளே ஸ்டேஷன் 4, ப்ளே ஸ்டேஷன் 5 இது மூணுமே கிடையாது. ப்ளே ஸ்டேஷன் 5லாம் கிடைக்குமா சொல்லுங்கள்? முதல்ல ப்ளே ஸ்டேஷன் 3 கிடைக்குதுன்னு பாருங்கள். ஆனால் ப்ளே ஸ்டேஷன் 2 எமுலேட்டர் வந்து இருக்குது. சரிங்களா, இதில் வந்து கூகுள்லேயே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். ப்ளே ஸ்டேஷன் 2 எமுலேட்டர்னு போட்டுக்கோங்க. இது வந்து ஆஃப்லைன் தான். சரிங்களா, வந்து ஆஃப்லைன் இருக்கும். இது வந்து காசு கட்டி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இது வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஏற்றிக்கலாம் கூகுளில் போய்ட்டு. சரிங்களா, கூகுளில் போய்ட்டு நீங்கள் போடும்போது ஃப்ரீயாகவே ஏற்றிக்கலாம். ப்ரோ வெர்ஷன் இது. சரிங்களா, நல்லாயிருக்கும். சரிங்களா, இது பாருங்கள், ப்ரோ வெர்ஷனு இது நல்லாயிருக்கும் இந்த எமுலேட்டரு. அதுக்கு நீங்கள் நார்மலே ட்ரை பண்ணலாம். சரிங்களா, நார்மல் இதே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு போயிடலாங்க. அதுக்கு ஆல்ரெடி நம்ம ஏடிஎல் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ப்ளே ஸ்டேஷன் 2 எமுலேட்டர் பற்றி, GTA San Andreas பற்றி. அதுக்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோ தூக்கிட்டாங்க. கட்சியில் வந்து கடுப்பாகி போச்சு. சரி, வேறு வழி இல்லை. சரிங்களா, இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளே ஸ்டேஷன் 2 எமுலேட்டரு. அப்படி இல்லைனா இந்த சக்கி. சரிங்களா, இந்த க்ளவுட் கேமிங்கில் தான் இப்போதைக்கு நம்மளால் ப்ளே பண்ண முடியும். அப்படியும் இல்லைனா இருக்குது விண்டோ எமுலேட்டர். சரிங்களா, அது வந்து பிசியை கம்பேர் பண்ணி வரும்.
பிசி மெரிக்கா இது எமுலேட்டர்ஸ்லாம் வரும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் ரேம் வந்து 6 ஜிபி கண்டிப்பாக இருக்கணும். 128 ஜிபி ஸ்டோரேஜ் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து அந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். அதெல்லாம் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து ஆஃப்லைனுக்கே விளையாடிக்கலாம். இப்போ நம்ம செக்கி க்ளவுட் கேமிங்கில் வந்து GTA 5 ப்ளே பண்ணுறோம்ல, அதேமாரி ஃபுல் கேமை வந்து உங்களுக்கு அந்த எமுலேட்டரில் வரும். ஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணோம். சும்மா நம்ம அப்படியே ப்ளே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் லேப்டாப் வச்சுருக்கீங்களா, லேப்டாப்பில் போய் ப்ராசஸ்லாம் பண்ணுவீங்களே, அந்த ப்ராசஸ்லாம் பண்ணணும். இப்போ லேப்டாப்பில் எப்படி நம்ம GTA 5 ப்ளே பண்ணும்போது டவுன்லோட் பண்ணும்போது ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அந்த EXOன்னு ஒரு ஃபைல் வருங்க, அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணால் கேம் ஒர்க் ஆகும்ல, அதே மெத்தட் தான் இதுவும். நீங்கள் வந்து லேப்டாப்பில் GTA San Andreas, GTA Vice City இல்லை GTA 5 இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடி இருக்கீங்கன்னா இந்த எமுலேட்டரும் அதேமாரி தான். அந்த எமுலேட்டரில் வந்து நீங்கள் ஃபைலில் ஏற்றிட்டு அதேமாரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு சரிங்களா, கொஞ்சம் ஜிபி கணக்காக வரும். சரிங்களா, ஒரு 10 ஜிபி 20 ஜிபி கண்டிப்பாக வந்து ஜிபி கணக்காக தான் வரும். இதே நீங்கள் GTA 5 வந்து லேப்டாப்பில் ஏற்றத்தான் தான் மொத்தம் அதான் 108 ஜிபி ஃபைல் 108 ஜிபி இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது 108 ஜிபி வரும். சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து எப்படியோ வருங்க. சரிங்களா, 220 ஜிபி கிட்ட வரும் கண்டிப்பாக அந்த GTA 5 வந்து. அதனால் வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். நம்ம மொபைலில் ப்ளே பண்ணுறது இருக்கிறதுனால ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக இருக்கணும். சரிங்களா, ஒரு 256 ஜிபி ஸ்டோரேஜ் இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து ஆனால் நம்ம மொபைலுக்குலாம் வந்து ஃபைல் கம்மியாக தான் வரும் GTA 5 ஃபைலு. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 60 ஜிபி கண்டிப்பாக வந்துடும். 60 ஜிபி 70 ஜிபி வரும். நம்ம அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு சில ப்ராசஸ்லாம் வரும். சரிங்களா, ஒரு சில ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணிவிட்டு நம்ம மொபைல்லே ப்ளே பண்ணிக்கலாம். 30 FPS அசால்ட்டாக கிடைக்கும். எதுமாரி மொபைல்னால் ஒரு 8 ஜிபி ரேமு 256 ஜிபி ஸ்டோரேஜ் இருந்தால் போதும். அப்படி இல்லையா ஒரு 6 ஜிபி ரேமு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். 4 ஜிபியில் என்னோடய மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஜிபி ரேமு. சரிங்களா, வெறும் 4 ஜிபி ரேமு. அடுத்தது 32 ஜிபி ஸ்டோரேஜ். எந்தில் வந்து ஒன்றுமே நினச்சி கூட பார்க்க முடியாது. சரிங்களா, இப்போ என்னோடய ஃப்ரீ ஸ்டோரேஜ்னு கேட்டிங்கன்னா வெறும் 5 ஜிபி தான் இருக்கும். என்னோடய மொத்த ஸ்டோரேஜ் 5 ஜிபி தான் இருக்கும். என் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லு. நான் ஏதோ வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக ஒரு சில ஆப்லாம் டெலிட் பண்ணிகிட்ருப்பேன். மொபைல் இப்போதைக்கு நம்மளால் வாங்க முடியாதுங்க. சரிங்களா, நம்மளும் ஒரு நாள் வாங்கலாம். சரிங்களா, அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு 6 ஜிபி ரேமு 128 ஜிபி ஸ்டோரேஜ் இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. வேணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அது தனியாக வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து உங்கள்கிட்ட நெட்வொர்க் இருக்கிற பட்சத்துக்கு வந்து இதை ஒரு சில டாஸ்க்லாம் வரும் செக்கி க்ளவுட் கேமிங்கில். இது அதான் ஆட்லாம் வாட்ச் பண்ணி ஈவெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணி காயின் சென்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாமா உங்களுக்கு என்ன கேம் பிடிக்குதோ. அதேமாரி வந்து இந்த கேம் சிசிக்கும் வந்து கிரெடிட்ஸ் வாட்ச் பண்ணணும். ஆட் வாட்ச் பண்ணி கிரெடிட்ஸ் சேர்த்து நம்ம கேம் ப்ளே பண்ணணும். அப்படியும் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு போர் அடிக்கும்பா, டக்குன்னு கேம் வருமா விளையாடணுமா போயினே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் வந்து கேம் சிசி க்ளவுட் கேமிங்கில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ட்ரிக்கு போட்டிருப்பேன். சரிங்களா, அந்த ட்ரிக்கு வந்து நீங்கள் அதான் கேம் சிசி க்ளவுட் கேமிங் அச்சு தமிழில் போட்டிங்கன்னா அந்த வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே வரும். தமிழ்லேயே நீங்கள் படித்து பாருங்கள், அதில் வந்து வரும் எப்படி அன்லிமிட்டடாக விளையாடுறது அப்படின்னு. அந்த வீடியோ பார்த்து எப்படி அன்லிமிட்டடாக விளையாடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன்னா வீடியோ லென்த்தாக விடும். அதனால் அந்த வீடியோ போய் நான் சொன்ன மாதிரி செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே நண்பா, அந்த வீடியோ லென்த்தாக போய்டும். சரிங்களா, இன்னும் பேசிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேம் சிசி, சிக்கி, பிக்கி இதுமாரி நிறைய க்ளவுட் கேமிங் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து GTA 5 பிசி கேம்ஸ்லாம் ஃப்ரீயாகவே ப்ளே பண்ணிக்கலாம். பிக்கி க்ளவுட் கேமிங்கில் மொத்தம் டெய்லி 15 நிமிஷம் ஃப்ரீயாகவே ப்ளே பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த செக்கிலாம் வந்து நீங்கள் ஹேட் வாட்ச் பண்ணோம், ஒரு சில ஈவெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணி இது பண்ண பிறகு தான் வந்து உங்களால் கேமில் வந்து விளையாட முடியும். சரிங்களா, அது வேறு க்யூவில் வேறு வெயிட் பண்ணணும். இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த க்ளவுட் கேமிங்கில் பொறுத்த வரைக்கும். நான் சொன்னேன்ல விண்டோ எமுலேட்டர், சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு நல்ல மொபைல் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம். சரிங்களா, ட்ரை பண்ணி வந்து விளையாடி பாருங்கள். சப்போஸ் உங்கள் மொபைலுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னா விட்டுருங்க. சரிங்களா, அதை ட்ரை பண்ண வேணாம் அந்த மெத்தடு. நீங்கள் க்ளவுட் கேமிங்லேயே விளையாட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து PlayStation 3 எமுலேட்டரே வந்து கிட்டத்தட்ட 15,000 வருது. சரிங்களா, 15,000 வருது. நம்மக்கிட்டலாம் இப்போதைக்கு அதெல்லாம் வாங்கி விளையாட முடியாது. அதுக்கு நம்ம வந்து க்ளவுட் கேமிங்கில் ப்ளே பண்ணிட்டு போகிறது நல்லது. சரிங்களா, நான் அந்த செக்கி க்ளவுட் கேமிங்க்கு வந்து ஸ்டாரிங் எவ்வளோ கொடுப்பேன்னா 5க்கு 5 கொடுப்பேன். சரிங்களா, ஏன்னா வந்து இது ஒரு பெஸ்ட்டான ஒரு க்ளவுட் கேமிங் அது செக்கி. சரிங்களா, அதனால தான் நான் 5க்கு 5 ஸ்டார் கொடுத்துருக்கேன். சரி, அதேமாதிரி இப்போ நீங்கள் எந்த க்ளவுட் கேமிங்கில் உங்களுக்கு பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, இப்போ நீங்கள் எந்த க்ளவுட் கேமிங் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க மறக்காமல் அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா, கண்டிப்பாக அந்த வீடியோக்கு லைக்கு. நம்ம ஏர்டெல் சேனலில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைக்கு. ஏன்னா வந்து ஒரு PlayStation 2 எமுலேட்டரை பற்றி போட்டிருப்பேன், GTA San Andreas ரெண்டுத்தையும் ஒரே டைமில் போட்டிருப்பேனா, அது என்ன வயலன்ஸ் பண்ணான்னு தெரியல, ஒரு ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு வாரத்துக்கு வீடியோ போட முடியாது அந்த சேனலில். என்னையாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஓகே, அதில் அந்த வீடியோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்கள் சும்மா இருக்கும்போது நம்ம ஏர்டெல் சேனல் இருக்குல்ல, அதில் போய்ட்டு ஏதாவது ஒரு வீடியோ ஓட விடுங்க. ஓட விடும்போது நம்மளுக்கு வாட்ச் அவர் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, சும்மா நீங்களே ஏதாவது ஒரு வீடியோ ஓட விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம். உங்கள் நெட்டு காலியாக வர வரைக்கும். நெட்டு காலியாக வரனா வேஸ்ட்டாக போகுதுல்ல, அப்போ நீங்கள் நினைப்பீங்க என்ன தான் நெட்டு வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு. எனக்கு பண்ணுற உதவியாக நீங்கள் சும்மா வீடியோ ஓட விடுங்க, வாட்ச் அவர் எனக்கு கிடைக்கும். சரிங்களா, நீங்கள் பண்ணுற உதவியாக இருக்கும். ஸோ ஓகே,
ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நான் சொன்னது மட்டும் செய்யுங்க சரிங்களா. அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு க்ளவுட் கேமிங் பற்றி போகிறேன். ஸோ ஓகேவா, ஆல் தான் இந்த வீடியோ.